வணக்கம். வணக்கம் சொல்லுங்கள் மாணவர்களுக்கு. வெரி குட். கவனிங்க, இது என்னது? காயின், நாணயம். நாணயம், சரியா? இந்த நாணயம் என்ன ஷேப்பில் இருக்குது? வட்டம், சரியா? அப்போ நாம் இன்னைக்கு வட்டத்தை பற்றி படிக்க போகிறோம். இப்போ வட்டத்தில் நம்ம முக்கியமாக செய்முறை வடிவியல், வடிவியலில் செய்முறை வடிவியல், ப்ராக்டிக்கல் ஜாமெண்ட்ரி. ப்ராக்டிக்கல் ஜாமெண்ட்ரியில் தொடுகோடு வரைதல், வட்டத்திற்கு தொடுகோடு வரைதல், வட்டத்திற்கு தொடுகோடு வரைதல். தொடுகோடு வரைதலை பற்றி ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம். வட்டத்தின் மேல் உள்ள ஒரு புள்ளிக்கு ஒரே ஒரு தொடுகோடு வரைய முடியும். அது இல்லாமல் தொடுநான் தேற்றப்படி தொடுகோடு வரைஞ்சிருக்கோம். தொடுநான் தேற்றப்படி தொடுகோடு வரைஞ்சிருக்கோம். இப்போ வட்டத்திற்கு வெளியே உள்ள புள்ளியிலிருந்து வட்டத்திற்கு தொடுகோடு வரைதல், வட்டத்திற்கு வெளியே உள்ள ஒரு புள்ளியிலிருந்து வட்டத்திற்கு தொடுகோடு வரைதல், சரியா? அதாவது 5 சென்டிமீட்டர் ஆரமுள்ள வட்டம் வரைந்து 10 சென்டிமீட்டர் தொலைவில் உள்ள ஒரு புள்ளிக்கு தொடுகோடு வரைக. ஆரம் 5 சென்டிமீட்டர், தூரம் தொலைவு தூரம் 10 சென்டிமீட்டர், தூரம் 10 சென்டிமீட்டர். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு ஒரு உதவிப்படம் வரையணும். ஃபஸ்ட்டு உதவிப்படம் ஒன்று வரையணும். அதாவது எப்போவுமே இது உதவிப்படம் தான், மாதிரி படம். ஸோ ஸோ ஓபி 10 சென்டிமீட்டர், ஆரம் 5 சென்டிமீட்டர், ஆரம் 5 சென்டிமீட்டர். இது உதவி படம், சரியா? இப்போ உண்மை படம் வரைகிறோம். 10 சென்டிமீட்டர் ஒரு கிடைக்கோடு ஒன்று வரைகிறோம். ஸோ இது எத்தனை சென்டிமீட்டர்? ஓபி 10 சென்டிமீட்டர். இதில் 5 சென்டிமீட்டர், 5 சென்டிமீட்டர் அளவுள்ள ஆரம் எடுத்துக்கிறோம், சரியா? ஆரம் 5 சென்டிமீட்டர் அளவுக்கு எடுத்துக்கிறோம். சரியா? பிறகு இந்த கோட்டில் பாதிக்கு மேல் அளவு எடுத்துக்கொண்டு, இங்கிருந்து பாதிக்கு மேல் அளவு எடுத்து மேலே ஒரு வட்டவில் கீழே ஒரு வட்டவில், இந்த அளவை மாற்றாத அப்படியே பீலவை. சரியா? 2 வட்ட வில்லையும்
இதை எம், இதை எம் என்று குறித்துக்கொள். அதன் பிறகு எம்ஐ மையமாகவும் எம்பி எம்ஓவை ஆரமாகவும் கொண்டு ஒரு வட்டம் வரையணும். இப்படி வச்சு பார்த்தீங்கன்னா சமமா இருக்கணும். சமமா இருந்தால்தான் நீ போடுறது சரி, நீ போட்டது சரி. சரியா? சோ இந்த வட்டம் முதல் வட்டத்தை எங்க வெட்டி இருக்கோ அதை ஏனோ ஏ டேஷ்னு குறிச்சிக்க. அதை ஏனோ ஏ டேஷ்னு குறிச்சிக்க. ஓஏ ஸோ அது போல பிஏ பிஏ டேஷ். ஸோ இதுவும் இதுவும் செங்கோணமாக இருக்கும். அதாவது பிஏஓ இந்த ஆங்கிளும் பிஏ டேஷ் ஓ இந்த ஆங்கிளும் 90 டிகிரி இருக்கணும். 90 டிகிரி இருக்கணும். ஏன் சார் அப்படின்னா தொடுகோடானது வட்டத்தின் மேல் ஏற்படுத்தும் ஆரம், வட்ட மையத்தில் இருந்து வட்டத்தின் தொடுப்புள்ளிக்கு ஏற்படுத்தும் ஆரமானது செங்குத்து. இது செங்குத்தா இருந்தாதான் இது தொடுகோடாக. ஸோ கவனி, இங்கே பாரு, 5 சென்டிமீட்டர் ஆரமுள்ள வட்டம் வரைந்து 10 சென்டிமீட்டர் தொலைவிற்கு தொடுகோடு வரைக. உதவிப்படம் போட்டிருக்கோம், இது உண்மைப்படம் வரைஞ்சிருக்கும். சரியா? போட்டுக்கலாமா? ஓகே, பாருங்க. ஓகே, தேங்க்யூ.